12th computer application 14th chapter data manipulation through the SQL அந்த chapterல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா displaying your records using fetch 1 அதாவது ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் fetch 1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது. இன்னொரு டைட்டில் பார்த்தோன்னா displaying all record using fetch 1 of our functions. The fetch 1 என்ற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல fetch 1 அப்படின்ற ஃபங்க்ஷனுடைய பர்பஸ்ன்னு கேட்டால் ஒன்லி ஒன் ரெக்கார்டு, அதாவது அதுக்கு அடுத்த ரெக்கார்டு அப்படின்ற பற்றி உனக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடாது. The fetch 1 of method return the next row of a query the result set, none in the case there is a no row left. அதில் வரக்கூடிய நாம் என்ன ரெக்கார்ட் சொல்கிறோமோ அதில் fetch 1 ரெக்கார்டு அப்படின்போது ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் fetch 1 அதோடைய பர்பஸ் தான். ஒன்லி ஒன் ரெக்கார்டு அந்த கொரி ரிசல்ட் வந்து செட் பண்ணி உனக்கு ஒரு ரோ மட்டும், அதாவது நம்ம சொல்கிற ரோவுக்கு அடுத்தது என்ன ரோ இருக்குதோ அந்த ரோ மட்டும் நான் பண்ணக்கூடாது உனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டக்கூடாது. ஸோ fetch 1 என்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ், fetch 1 ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் ரோ ஆஃப் த query result set, none in case there is a no row left. மற்ற ரோவில் என்ன இருக்கும் உனக்கு லெஃப்டாக இருக்கும், தெரியாது, சரியா, எதுவும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா SQLite 3 அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணுறேன். எங்கேருந்து சார் அப்படின்னா அகடமிக் டிஓபி அப்படின்ற டேட்டாபேஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி அது எல்லாமே எங்கே இணைக்கிறேன்னு பார்த்தோன்னா கனெக்ஷன் அப்படின்னு ஒரு டேட்டா, அதாவது ஒரு வேரியபிளை இணைக்கிறேன். இணைத்து கனெக்ஷன்ற வேரியபிளை அசைன் பண்ணுறேன். அப்போ ஒரு அகடமிக்கில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு டேட்டாபேஸ் இருக்கக்கூடிய இணைப்பதற்கு கனெக்ட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி கர்சர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு சார் அப்படின்னா அந்த அகடமிக் டேட்டாபேஸ் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாமே இணைச்சு தரக்கூடியது பார்த்தோன்னா கர்சர் ஆஃப். அப்போ அந்த கர்சர்ஸ்குள்ளே என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய ஒர்க் என்னன்னு கேட்டால் பதிவுகளை எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இணைச்சு தரக்கூடியது. இணைச்சு தந்த எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்கும் பார்த்தோன்னா கர்சர் ஆஃப் என்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கும். சரிங்களா? அப்போ கர்சர் ஆஃப் என்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அசைன் பண்ணிவிடும். அதுக்கப்புறத்து நம்ம இதை செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொண்டு வரணும், டேட்டாபேஸ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுத்தாலே இது எல்லாமே எங்கே வந்துடும் உனக்கு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கக்கூடியது எல்லாமே நான் செலக்ட் பண்ணி நான் செயல்படுத்துகிறேன். இப்போ எனக்கு என்ன காமிக்கணும், fetch 1 அப்படின்னா ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் எனக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக fetch 1ன்றது ஒரு டைட்டில் வருவதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன். RES அப்படின்னு ஒரு வேரியபிளில் இப்போ அதாவது கர்சர்ஸ்குள்ளே தான் எல்லா ரெக்கார்ட்ஸும் பதிவு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கர்சருக்குள்ளே இது எக்ஸிக்யூட் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸும் எல்லாமே என்ன இருக்கும் இணைத்து வைத்திருக்கோம். அப்போ கர்சர் டாட் fetch 1 அப்படின்னு கொடுத்தனா இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்குன்னு பார்த்தோன்னா அப்போ ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் நெக்ஸ்ட் ரெக்கார்டில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அது எல்லாமே என்னது ரிசல்ட் செட்ஸில் இருக்கும், மற்றது எல்லாமே என்ன இருக்குன்னா ஹைலைட் லெஃப்டாக இருக்கும். அப்போ திரும்ப fetch 1 என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இது இயங்க வைக்க செய்யும்போது RESல வந்து உனக்கு அப்பியர் ஆகுது. அதில் அசைன் எடுத்து இப்போ ரிசல்ட் பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தனாவே அக்ஷயா அப்படின்ற ஒரு நேமாக மட்டும் ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் உனக்கு வியூ பண்ணி காமிக்குது. இப்போ fetch 1 என்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். fetch 1 என்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்லி ஒன் ரெக்கார்ட் அனதர் ரெக்கார்ட் நன் ஆஃப் திஸ் ரோஸ் இஸ் லெஃப்ட்னு சொல்லியிருட்டேன். இப்போ fetch 1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி fetch 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி 1 by 1 அந்த ரெக்கார்டு எல்லாமே பிரிண்ட் பண்ணணும். ஹவு டு சார் அப்படின்னு கேட்டால் டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட் யூஸிங் fetch 1. ஆனால் fetch 1 ஃபங்க்ஷன் இது ஒன் ரெக்கார்டு மட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டுறது. ஆனால் இங்கே ஆல் ரெக்கார்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு fetch 1 ஃபங்க்ஷன் பயன்படுத்துகிறோம். எப்படி சார் அப்படின்னு கேட்டால் using while loop
and fetch one of the functions method, we can thus display all record from the table. Table இருந்து எல்லா ரெக்கார்டையும் என்ன பண்ண முடியும், fetch one of மெத்தடை பயன்படுத்தி கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. import SQLite 3, import SQLite 3. இப்போ அகடமிக் அப்படின்றதுக்குள்ளே தான் டேட்டாபேஸ் டேபிள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இணைச்சி இந்த SQLite என்ன பண்ணுது, அந்த சாஃப்ட்வேர் ஆகப்படுது கனெக்ஷன்ற ஒரு அசைன் வேரியபிளை அசைன் பண்ணுது. திரும்ப நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேபிளுக்குடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த கர்சர் ஆஃப் என்ற ஃபங்க்ஷனை இணைத்து மறுபடியும் கர்சர்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிடுது. இப்போ நான் டேபிள் இருக்கக்கூடியது எல்லாமே நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் இருக்கக்கூடியது எல்லாமே நான் செலக்ட் பண்ணி கர்சரில் வச்சுருக்கேன். இப்போ ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் எனக்கு அசைன் ஆகணும். இந்த ஸ்டேட்மெண்ட்னா ஒன் பை ஒன்னாக எனக்கு எல்லா ரெக்கார்டும் அதாவது டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக. அப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் fetch one, கர்சர் ஈக்குவல் ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் fetch one அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தும் போது இதில் while result is not none, அப்போ while is notனது நன்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது அந்த நன்னில் இருக்குது எல்லாமே இருக்குது, மற்றது எல்லாமே நாட் அது இல்லாதது இஸ் நாட் நன்னா அதில் இல்லாதது எல்லாமே என்னது ரிசல்ட் இருக்கும். அப்போ இதில் இல்லாமல் இருக்குது என்னது fetch one அது மாதிரி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் பிரிண்ட் பண்ணாலே திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் fetch ஒன்னு கொடுத்தா ஒன் பை ஒன்னாக எல்லா ரெக்கார்டுமே உனக்கு ஸ்க்ரீனில் என்ன இருக்கும் அப்பியர் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரியும் எல்லா ரெக்கார்டையும் fetch ஒன் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி while loop நம்மளுக்கு பயன்படுத்தி என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கொண்டு வரலாம். அதாவது while result is not none, அதாவது நன் அப்படின்னாலே ஏதும் இல்லைன்னு சொல்லுவோம். நன் ஆஃப் திஸ்னா ஏதும் இல்லைன்னு சொல்லியா, நாட் நன்னா அது வெற்றில் இல்லாதவை அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா, மற்றவை எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு தான் அந்த while ஸ்டேட்மெண்ட்டுடைய பர்பஸ். அதாவது மற்றது என்னென்னு நம்ம எது சொல்கிறோமோ அது இல்லாது மீதி இருக்கிறது எல்லாமே எனக்கு என்ன டிஸ்பிளே பண்ணி காட்டணும். அப்போ இது என்னென்ன அர்த்தம்னா இருக்கக்கூடியது அந்த ரிசல்ட் அப்படின்றதுல வரக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணி காட்டணும். அப்படின்றதுக்காகவே while result is not none print ரிசல்ட்னு கொடுத்தாலே ரிசல்ட் இருக்கிறது எல்லாமே நான் உனக்கு பிரிண்ட் ஆகும். அப்புறம் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் fetch ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணும் எல்லா ரெக்கார்டையும் காமிக்கும். Okay, so in this video this will be discussed displaying one record, then one by one all records அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருக்கோம். Thank you student, thank you for watching.